ஸ்கூல்ல ஏபிஜே அப்துல் கலாம் சார் வந்து சீஃப் கெஸ்டா வர்றாருன்னு சொல்றாங்க. அப்ப அவர் குடியரசுத் தலைவரா இருக்காங்க. ஸ்கூலே அல்லோலகலப்படுது. எல்லா மாணவர்களையும் பயிற்சி வைக்கிறாங்க. சார் வந்து பேசினார்னா கடைசியா கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும். மொதல் கொஸ்டின் நீ கேட்கணும்பா, ரெண்டாவது கொஸ்டின் நீ கேட்கணும்பான்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி தராங்க. ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப சேட்டக்கார பையன், அந்த பையனை மட்டும் கூப்பிட்டு தம்பி நீ நாளைக்கு வராத, நாளைக்கு உனக்கு லீவுன்னு சொல்லி அனுப்புறாங்க. மறுநாள் வருது, அந்த பையன் தான் எந்த பையன் சேட்டை பண்ணுவான்னு சொன்னானோ அந்த பையன் வந்து மொதல் பெஞ்சில் வந்து உட்காந்துருக்கான். ஏபிஜே அப்துல் கலாம் சார் வராரு, பேசி முடிக்கிறாரு. எனி கொஸ்டின்ஸ் அப்படின்னாரு. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்கணும்ல, அந்த பையன் கொஞ்சம் தயங்குறான். கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம சேட்டக்கார பையன்லாம் கையை தூக்கிடுறான். சார் ஐ ஹாவ் அ கொஸ்டின் சார்னா. என்னப்பான்னு கேட்டாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவரை பார்த்து அந்த பையன் கேட்டான், சார் இவ்வளவு முடி வச்சிருக்கீங்களே, நீங்க சலூன் கடையில போய் முடி வெட்ட மாட்டீங்களா சார்? அப்துல் கலாம் சார் சிரிக்கிறாரு. ஹெட் மாஸ்டர்லாம் பயப்படுறாங்க, டீச்சர்ஸ்லாம் பயப்படுறாங்க. கலாம் சார் அந்த பையனை மேடைக்கு கூப்பிட்டு சொன்னாரு, தம்பி உன்னுடைய முடிய பாக்குறேன், நெற்பயிர்கள் போல நிமிர்ந்து இருக்கு. என்னுடைய முடிய பாக்குறேன், பணிஞ்சிருக்கு. வளரும் பொழுது நிமிர்ந்து வளர வேண்டும் என்பதை உன்னுடைய முடியும், வளர்ந்த பின்பு பணிவு வேண்டும் என்பதை என்னுடைய முடியும் இந்த உலகத்திற்கு காட்டுகிறதுன்னாருங்க. மிகப்பெரிய மனிதர்கள் எவ்வித கேள்விகளுக்கும் எல்லோருக்கும் புரியும்படி பதிலளிப்பது தானே அவங்களுடைய சாமர்த்தியம்.